சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனோட மீபோக்கா என்னன்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ x² - x + 1 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்துடலாம். இதில் பெரிய பாலினாமியல் இதுதான், சின்னது இது தான். ஸோ நம்ம அதை வந்து வகுக்கிறோம். ஓகேவா? இதை உள்ள வச்சுக்கிறோம். அதை வெளியே வச்சு வகுக்கும் போது இங்கே பாருங்கள் மீதி என்ன வருது அப்படின்னா -7x² + 7x - 2. ஆனால் வந்து இதில் -l பொதுவாக எடுத்துடலாம். ஒரு டேர்ம் கிடைக்குது இல்லையா, அந்த மீதி அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு டேர்மெல்லாம் வகுக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன? இதுதான். -7 கண்டிப்பாக சேர்த்துக்க கூடாது. ஓகேவா? x² - x + 1 தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. ஒரு மேக்ஸ் கொஷின் 108 மற்றும் 234ஓட HCF வந்து 23x - 51 எழுதுறாங்க. அதாவது மீ பெரு பொது வகுதியை வந்து இப்படி எழுதுறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 3 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்துலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 108க்கும் 234க்கும் HCF கண்டுபிடிச்சிக்கலாம். இதை ஃபர்தராக நம்மளால் காரணிப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா பகாயன், அதாவது ப்ரைம் நம்பர். ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ இதனோட HCF வந்து என்ன? 18. ஆக்சுவலாக HCF எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. 23x - 51. ஸோ இது = 18 -51 இந்த சைடு வந்தது அப்படின்னா +51 எழுதுறது. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 69. இது இந்த பக்கம் இருக்கிற எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 23 கீழே கொண்டு வந்து வகுத்துடுறோம். வகுக்கும் போது இது பாருங்கள் எத்தனை டைம், இது 1 டைம், இது வந்து 3 டைம் கிடைக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 3. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2, 5x 20 அப்படின்னு 4 நம்பர் கொடுத்துட்டு தே ஆர் சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 8 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். 2:5 = x:20ன்னு எழுதலாம். ஸோ இதை வந்து பின்ன வடிவில் எழுதிக்கலாம். 2/5 = x/20. நமக்கு எக்ஸ் மதிப்பு தான் வேணும். ஸோ 20 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு 5ஆல் அடிக்கும் போது இங்கே 4ன்னு வருது. 2 × 4 8ன்னு கிடச்சிது. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 8. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ. ரேஷியோ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:7 கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ சி வந்து 7:6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது சிக்கும் ஏக்குமான விகிதம் என்ன? ரேஷியோ பிட்வீன் சி அண்ட் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ரேஷியோ 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி 2:1 ஆன்சர். அப்படின்னு பார்த்தலாம். ஏ ரேஷியோ பி என்ன கொடுத்துருக்காங்க? 3:7. பி ரேஷியோ சி 7:6. இதை வந்து ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷன்ஸாக பின்ன வடிவில் எழுதும் போது a/b வந்து 3/7, b/c வந்து 7/6. இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பெருக்குவோம். பெருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 7 7 கேன்சல் ஆகிடுது. 3/6ன்னு வருது. இது 3ஆல் அடிக்கும் போது 1 2. ஸோ a/c வந்து 1:2ன்னு வருது. ஆனால் நமக்கு என்ன வேணும்? c/a தான் வேணும். ஸோ 2:1. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2:1. தேங்க்யூ. 2 நம்பர்ஸ் 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பரோட விகிதம். அப்போ வந்து HCF மீபோவா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க. அப்போ LCM என்ன கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 48 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் என்ன? 3:4. அப்போ 3x 4xன்னு எடுத்துக்கலாம். HCF வந்து 4 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸ் வேல்யூ 4ஆக தான் இருக்கும். ஸோ 3x அப்போ 3 × 4 = 12. 4x 4 × 4 = 16. ஸோ 12 16 தான் அந்த நம்பர். எப்போவுமே HCFன்றது பொதுவாக இருக்கிறத குறிக்கிறது தான் நம்மளோட HCF. ஆனால் LCMன்றது என்ன? பொதுவாக இருக்கிறது. பொதுவாக இல்லாத மற்றதையும் சேர்த்திக்கணும். ஸோ 4 × 3 × 4 48ன்னு கிடச்சிது. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 48. தேங்க்யூ. ஒரு மேக்ஸ் கொஷின். இஃப் a = 26 சன் = 27 கேட்டோட வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 57 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். ஏ வந்து 26ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ABCD Z வரைக்கும் எழுதிட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏக்கு 26 கிடைக்குது. சன்னோட வேல்யூ வந்து 27 சொல்லியிருக்காங்க. எஸ் வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு யூ வேல்யூ வந்து 6, என் வேல்யூ வந்து 13. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 27ன்னு கிடச்சிது. ஓகேவா? ஸோ இங்கே அப்ளை பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கேட்டுக்கு வந்து 24 + 26 + 7 வந்து நமக்கு 57ன்னு கிடச்சது. ஓகே, அப்போ கேட்டுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 57. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 57 தான் ஆன்சர். தேங்க்யூ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா A ≠ B, B ≠ Cன்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து A வந்து Bக்கு ஈக்குவலாக இல்லை, B வந்து Cக்கு ஈக்குவலாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படியே கான்செப்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் இது இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ABC மூணுமே வந்து வேறு மாதிரி இட் இஸ் டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் ABC 3 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ இதுவும் தப்பு அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே
தப்பாக தான் இருக்கும் ஓகேவா. ஒரு சில சொல்ல அதாவது A not equal to B தானே, அப்போ A equal to C-ஆக இருக்கலாம், இல்லை A not equal to C-ஆக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது ஓகேவா. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ABC ஆர் டிஸ்டிங்க்ட் வெவ்வேறானவை. தேங்க்யூ. ஒரு மேக்ஸ் கொஷின் சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 21/64 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் எல்லாத்துக்குமே பவர் என்ன கொடுத்துருக்காங்க 0. கீழே இருக்கிறது என்ன டேர்ம் வந்தாலையும் பவரில் 0 இருக்குது அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து 1 தான். 4/(-1) வந்து 1/4 எழுதிக்கலாம். 4/-2 1/16 எழுதிக்கலாம். ஏன்னா 4² வந்து 16 ஓகேவா. 4/-3 வந்து 1/4³ எழுதுனா 4³ வேல்யூ வந்து 64 ஓகேவா. அதனால் இது பண்ணிடலாம். இந்த மாதிரி 1/64 எழுதலாம். இதை வந்து மேலே கீழே 16ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே இருக்கட்டும் 64ன்னு வந்துடுது. இதை மேலே கீழே 4ஆல் பெருக்கிக்கலாம் ஓகேவா. இங்கே இருக்கிறதே ஆல்ரெடி இருந்தது. பகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா தொகுதிகளை நம்ம என்ன பண்ணிடலாம், கூட்டிக்கலாம். டினாமினேட்டர் காமனாக இருந்தால் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 16 + 4 + 1 21/64ன்னு கிடச்சிருது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 21/64. தேங்க்யூ. ஆவரேஜ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் 25 மாணவர்களின் சராசரி வந்து 78.4ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் என்னாச்சு அப்படின்னா 96ன்னு படிக்கிறதுக்கு பதில் மார்க்கை வந்து 69ன்னு தவறுதலாக படிச்சிடுறாங்க. அப்போது கரெக்டான சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே. கரெக்ட் மீன் சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி 79.48 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். ஆவரேஜ்க்கு என்ன ஃபார்முலா, x பார் = sum of x divided by n. நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சராசரி என்ன 78.4, அதை எழுதிக்கிறோம். sum of x divided by 25, கீழே இருக்க 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பெருக்கும் போது 1960ன்னு கிடைக்குது. அப்போ sum of x எவ்வளோ 1960. எவ்வளோ மார்க் தப்பாக படித்தாங்க 69ன்னு படிச்சுட்டாங்க. ஸோ அந்த -69 போட்டு +96 கரெக்டான மார்க்கை ப்ளஸ் பண்ணிக்கிறோம், தவறுதலான மார்க்கை மைனஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ரெண்டுத்து இது பண்ணால் 1987 கிடைக்குது. இதை வந்து 25ஆல் டிவைட் பண்ணும்போது 79.48 கிடைக்குது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 79.48. தேங்க்யூ. 2 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை வந்து ஏக்கும் பிக்கும் டிவைட் பண்ணுறாங்க ஓகேவா. அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 6 இயர்ஸ் ஏவோட அமௌண்ட்டும் at the end of 6 years பியோட அமௌண்ட் at the end of 8 years வந்து சமமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆர் வேல்யூ வந்து 4%ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி அவங்க 2 பேருக்கு அமௌண்ட் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி ₹1352 ₹1250 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கூட்டு வட்டி இல்லையா இது. ஸோ அதுக்கான ஃபார்முலா P A × 1 + R/100 பவர் 6 = B × 1 + R/100 பவர் 8. இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இது வந்து 8க்கு பதில் இங்கே வந்து நமக்கு 2ன்னு வந்துருக்கும் ஓகேவா. இப்போ ஆர் வேல்யூ வந்து என்ன 4/100 இல்லையா. இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + 4 104/100 வரும். 4ஆல் அடிக்கும் போது 26/25 26². இங்கே இருக்கிற பியை வந்து கீழே கொண்டு போயிடலாம். ஸோ A/B = இதனோட ஸ்கொயர் வந்து 676, இதனோட ஸ்கொயர் வந்து 625. ஸோ ஏ வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 676 × 2 போட்டோம்னா 1352 கிடைக்குது. பி வேல்யூ வந்து 625 × 2 வந்து 1215 கிடச்சிருது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தேங்க்யூ. தொடரில் கூட்டுதல் காண்க அப்படி சொல்கிறாங்க. 1 + 3 + 5 எக்ஸெட்ரா அப் டு 55 வரைக்கும் இருக்குது. 5 ஆப்ஷன்னா ஆப்ஷன் பி 784 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்துலாம். ஸோ 1 + 3 + 5 எக்ஸெட்ரா அப் டு L அந்த மாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன நம்பர்ஸ்னால் ஆட் நம்பர்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா L + 1/2 2. எல்லுங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது 55 இருக்குது. ஸோ 55 + 1/2. 55னா என்னது 55 + 1 56 வருது. 56 2ஆல் அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இது 1 இங்கே 28ன்னு கிடச்சிரும் ஓகேவா. ஸோ 28² 2 டைம் 28 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 784ன்னு வந்துடுது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 784. தேங்க்யூ. ஒரு தொடர்ச்சி கொடுத்துருக்காங்க சீரீஸ் என்ன அப்படின்னா 6412287421538. இதில் 2 நம்பர் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதனோட வித்தியாசம் வந்து 2ன்னு வரணும். அந்த மாதிரி எத்தனை இணைகள் உள்ளது அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. ஹவு மெனி பேர்ஸ் ஆர் சக்ஸசிவ் நம்பர்ஸ் அப்படின்னும் போது அடுத்தடுத்த எண்கள். இந்த சக்ஸசிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நமக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க, தமிழில் அது கொடுக்கவே இல்லை. ஸோ அடுத்தடுத்த 2 எண்களின் வித்தியாசம் வந்து 2ன்னு வரணும் ஓகேவா.
5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 3 தான் ஆன்சர் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா 5 டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் அடுத்தடுத்த எண்கள் 6ல் 4 போச்சுன்னா 2, நெக்ஸ்ட்டு 4ல் 2 போச்சுன்னா 2, 5ல் 3 போச்சுன்னா 2. அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எத்தனை பேர் இருக்குது? 3 பேர் தான். டோட்டலாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5 வந்துருக்கும். ஓகேவா? ஆனால் அடுத்தடுத்த நம்பர்ஸ் அப்படின்னும் போது நமக்கு 3 பேர் தான் வருது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ. அடுத்த உறுப்பை காண்க. 0, 2, 24, 252, 3120. அடுத்த நம்பர் கேட்குறாங்க. 5 ஆப்ஷன் ஆப்ஷன் பி 46650 தான் ஆன்சர் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் 1 power 1 minus 1. 1 power 1 என்ன? 1. 1 minus 1 வந்து 0ன்னு கிடைக்குது. அடுத்து 2 power 2 என்ன? 4. 4ல் 2 போச்சுன்னா 2ன்னு கிடைச்சிருது. 3 power 3 minus 3. 27ல் 3 போச்சுன்னா 24ன்னு கிடைக்குது. 4 power 4 minus 4னும் போது நமக்கு 252 கிடைக்குது. 5 power 5 minus 5ன்னு போடும்போது 3120. இது எல்லாத்துலேயும் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அது அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ n power n minus n அப்படிங்கிறத வந்து நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கலாம். இதில் வந்து 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. 6 power 6 minus 6. 46, 656 minus 6ன்னு போடுறோம். இதுலேருந்து இது 6 கழிக்கும் போது 46,650ன்னு கிடைக்குது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தேங்க்யூ. நியூமெரிக் சீரிஸஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடர் விடுபட்ட உறுப்பை காண்கின்றாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 34H240 தான் ஆன்சர் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பர் பாருங்கள் 2x2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 7T4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 14P12 கொடுத்துருக்காங்க. 23L48 கொடுத்துருக்காங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 4 3s 12 கிடைக்குது. 12 4s 48, 48 2 3 4னா அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்? 5. 48 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 214 கிடைக்குது. இது ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? 214 இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷன் என்னன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறத வேணால் செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்லேருந்து கரெக்டாக 4வது லெட்டர் என்ன அப்படின்னா முன்னாடி மூவ் பண்ணும்போது 4வது லெட்டர் வந்து 20. 24லேருந்து 4 போச்சுன்னா 20. 20யோட லெட்டர் வந்து டி. நெக்ஸ்ட்டு டீலேருந்து அதாவது 20லேருந்து 4 கழிச்சோன்னா 16 கிடைக்குது. 16ஓட லெட்டர் வந்து பி. நெக்ஸ்ட்டு 16லேருந்து 4 கழிச்சா 12. 12ஓட லெட்டர் வந்து நமக்கு எல்லுன்னு வருது. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12ல் 4 போச்சுன்னா 8. 8க்கான லெட்டர் என்ன அப்படின்னா ஹெச். அதுவும் ஹெச்சுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏதாச்சும் நம்ம சொல்லிடலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 34H240. தேங்க்யூ.